ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். இயக்குனர் இமயம் என்று அன்புடன் அழைக்கப்பட்ட பாரதி ராஜா இன்று மறைந்துவிட்டார். அவரது உடலுக்கு திரைத்துறை சார்ந்தவர்கள் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். அவருக்கு வயது 84. 1941ஆம் ஆண்டு ஜூலை 17ஆம் நாள் பாரதி ராஜா தேனி மாவட்டம் அள்ளி நகரத்தில் பெரியமாய தேவர் கருத்தம்மாள் தம்பதிக்கு மகனாக பிறந்தார். சிறுவயது முதல் சினிமா மீது ஆர்வம் கொண்ட அவர் 1977ஆம் ஆண்டு 16 வயதினிலே என்ற திரைப்படம் மூலம் தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டார். தமிழ் சினிமாவில் பெரும்பாலும் அரங்கத்திற்குள் எடுக்கப்பட்டு வந்த தமிழ் திரைப்படங்களை வெளிப்புற படப்பிடிப்பு பகுதிகளுக்கு கொண்டு சென்றவர் என்ற பெருமைக்குரியவர். கிராமத்து மக்களின் வாழ்க்கை முறை எப்படி என்று மண்வாசம் மாறாமல் முதலில் உலகிற்கு அறிமுகப்படுத்தியவர். மண்ணின் மனமாறாத கிராமத்து வாழ்க்கையை தனது படங்களில் மிகவும் உண்மையாகவும் உணர்ச்சி பூர்வமாகவும் காட்டி புகழ் பெற்றார். இவருடைய திரைப்படங்களில் கதாபாத்திரங்கள் அதிக ஒப்பனை இல்லாமல் எளிய மனிதர்களாகவே தோன்றுவார்கள். சிவாஜி கணேசன், ரஜினிகாந்த் மற்றும் கமல்ஹாசன் உள்ளிட்ட பல சூப்பர் ஸ்டார்களை வைத்து இயக்கியவர். ராதிகா, ராதா, ரேவதி, ரேகா, ரஞ்சிதா போன்ற பல ராவரிசை கதாநாயகிகளை அறிமுகம் செய்தவர். அலைகள் ஓய்வதில்லை, மண் வாசனை, முதல் மரியாதை, வேதம் புதிது போன்ற திரைப்படங்கள் அவருக்கு பெருமை சேர்த்தது. பல திரைப்படங்கள் கிராமத்தின் பின்னணியில் வலுவான காதல் கதைகளாக இருந்தது. முதல் மரியாதை திரைப்படத்தில் சிவாஜி கணேசன் நடுத்தர வயது கிராம தலைவரான முக்கியமான கதாபாத்திரத்தில் நடித்தார். ராதா ஓர் ஏழை இளம்பெண் வயதான நபர் மீது காதல் வயப்பட்டாள். இப்படியும் உண்மையான காதல் இருக்குமா என்ற படம் பேசும் படமாக அமைந்தது. வேதம் புதிது திரைப்படத்தில் ஜாதி பிரச்சனையை வலுவான முறையில் கையாண்டார். படத்தின் கதையில் சத்யராஜ் பாலு தேவராக நடித்தார். இதில் கிராமத்தில் வாழும் மக்களின் இயல்பு வாழ்க்கை முறையாகும். தமிழ் திரையுலகில் 50 ஆண்டுகளுக்கும் மேலாக பணியாற்றியவர். இவர் 38 திரைப்படங்களை இயக்கியுள்ளார். இயக்குநராக மட்டுமல்லாமல் 25ற்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடிகராகவும் நடித்துள்ளார். இதுவரை இவர் 6 தேசிய திரைப்பட விருதுகள், 4 தென்னிந்திய பிலிம்பேர் விருதுகள், 6 தமிழ்நாடு மாநில திரைப்பட விருதுகள், 1 நந்தி விருது ஆகிய விருதுகளை வென்றுள்ளார். இவர் தெலுங்கு, ஹிந்தி மொழி படங்களையும் இயக்கியுள்ளார். திரைப்படத்துறைக்கு இவர் ஆற்றிய பங்களிப்பிற்காக 2004ஆம் ஆண்டில் இந்திய அரசு இவருக்கு இந்தியாவின் 4வது உயரிய விருதான பத்மஸ்ரீ விருதை வழங்கி கௌரவித்தது. இவருக்கு மனோஜ் மற்றும் ஜனனி என்ற 2 பிள்ளைகள் உள்ளனர். மனோஜ்குமார் பல படங்களில் நடித்து புகழ் பெற்றவர். அவர் 1 வருடத்திற்கு முன்பு உடல்நலக்குறைவால் காலமானார். இளையராஜாவும் அவரும் நெருங்கிய நண்பர்கள். பல படங்களை இருவரும் இணைந்து பணியாற்றியுள்ளனர். டிவி நிகழ்ச்சி ஒன்றில் இயக்குனர் சிகரம் பாலச்சந்தரிடம் நீங்கள் யார் கைகளில் விருது வாங்க விரும்புகிறீர்கள் என்று கேட்டதற்கு அவர் பாரதி ராஜா கைகளில் வாங்க வேண்டும் என்று கூறினார். அப்படி பெருமைக்குரியவர் திரு பாரதி ராஜா அவர்கள். இவரது இழப்பு தமிழ் சினிமாவிற்கு மட்டுமல்லாமல் தென்னிந்திய சினிமா உலகிற்கு ஒரு பெரிய இழப்பு. அது மட்டுமில்லாமல் இவருடைய உடலை அவரது நீலாங்கரை வீட்டில் வைத்துள்ளனர். இவருக்கு பல திரைப்பிரபலங்கள் அவங்களுடைய ஆழ்ந்த இரங்கல்களையும் தெரிவித்து வருகின்றனர். அது மட்டுமின்றி சிஎம் விஜய் அவர்கள் முதல் சூர்யா அவர்கள், சிவகுமார் அவர்கள் மற்றும் பல திரைப்பிரபலங்கள் நேரில் சென்று மாலை அணிவித்து ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து வருகின்றனர். அவர் இந்த உலகை விட்டு சென்றாலும் நிச்சயமாக நம் மனதை விட்டு செல்ல மாட்டார் என்பது அனைவரும் அறிந்த ஒன்றே. நாமளும் அவருடைய இறப்பிற்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வோம்.